ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா கௌதமோட ஆசையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது கஷ்டப்பட்டாவது மாணிக்கத்தோட இடத்த வாங்கி அந்த இடத்துல அனாதை பெண்களுக்கான ஒரு இல்லத்தை ஆரம்பிக்கணுன்றதாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது நடந்துச்சா நடக்கலைன்றதாங்க வரப்போகிற எபிசோட்ல இருக்க போகுது. நம்முடைய எஸ்எஸ்கேவும் பைரவியும் சேர்ந்துக்கிட்டு மாணிக்கத்தை மிரட்டி அந்த இடத்த நீ கௌதமுக்கு இலக்கியாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த இடத்த அவங்களே வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த ஏற்பாடை எப்படி நம்முடைய இலக்கியாவும் கௌதம் தடுத்து நிறுத்தி இவங்க அந்த இடத்த கைப்பற்ற போகிறாங்க அப்படின்றதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா ரேவதி ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுனால பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எங்கே இறந்துருவோம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே இருந்த உண்மையை சொல்கிறாங்க. கௌதமோட அப்பா வேறு யாரும் இல்லை, இந்த எஸ்எஸ்கே தான் படுபாவி கொலகாரன். இவன் கௌதம் தான் இந்த என்னுடைய மகன் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த எஸ்எஸ்கே கௌதம் உயிரோட வைக்க மாட்டான். நேரடியாக இவங்க ரெண்டு பேரும் மோதிட்டு இருக்காங்க. அது போக பிஸ்னஸ்லேயே நம்பர் 1 எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதமுக்கு இந்த எஸ்எஸ்கே தாங்க. அவ்வளோ மோசமான இருக்கவன் நம்முடைய கௌதமுக்கு அப்பான்னு சொல்கிறப்ப நம்மளால் உண்மையிலேயே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுதான்டா நம்மளுக்கு கிடைச்ச ஆதாரத்துலேயே பெரிய ஆதாரம். இதை வச்சு இந்த எஸ்எஸ்கே ஓட விடணும் அப்படின்னு மாதிரி நம்முடைய இலக்கியா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னைக்கு மாணிக்கத்தை கூட பேசுகிறாங்க. மாணிக்கம், நீ கண்டிப்பாக அந்த எஸ்எஸ்கேவுக்கும் அந்த பைரவி மேடத்துக்கு கண்டிப்பாக அந்த இடத்த கொடுக்க போகிறதுல எங்களுக்கு தான் கொடுப்ப. போன வாட்டி அவங்க உன்னை மிரட்டினால தான் அந்த இடத்த எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா ஆமாம் சார், அவங்க என்னை கொலை பண்ணுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினாங்க. அதுதான் அந்த காரணம் அப்படின்றாங்க. சரி, உங்களோட இலக்கு உங்களுக்கு கிடைக்கதா இல்லையா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாங்க. இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா என்ன கௌதம் இலக்கியா எப்படியோ அந்த இடத்த வளைச்சி போடலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு நான் கொடுக்கலையாட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறத கேட்குறாங்க. நம்மளுடைய இலக்கியா நம்ம இலக்கியா சும்மா இருப்பாங்களா? நம்ம இலக்கியா கையில் தான் பார்த்தீங்கன்னா வஜ்ராயுதம் இருக்கிற மாதிரி இந்த எஸ்எஸ்கே பற்றின உண்மை இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக போயிட்டு ஒரு நம்பரை வாங்கி அதிலிருந்து இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. என்ன எஸ்எஸ்கே ரொம்ப சந்தோஷமாக கேட்டுங்க, பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நீ வாலிப வயசில் ஒரு குறும்புத்தனம் பண்ணி ஒரு கருவை வயிற்றுல வளர்த்து விட்டு போனியே, அந்த கருவை பார்த்தீங்கன்னா இப்போ உருவாகி பெரிய மரமாக நிற்கிது. அது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை நீ ஏமாற்றிட்டு போனவங்க உன்னுடைய தாட்சாயணி முன்னாடி சொன்னால் நீ பணத்துக்காக தான் தாட்சாயணி கல்யாணம் பண்ணுறது தாட்சாயணி தெரிஞ்சால் உன்னை சும்மா விடுவாளா அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே பதறி போய் உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் உனக்கு எவ்வளோ பணம் வேணுன்றப்ப கேட்குறேன். அதெல்லாம் தேவையில்ல, நீ இப்போ ஒரு இடம் ஒன்று வாங்க போகிற, அந்த இடத்த நீ வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பயந்துக்கிட்டே இந்த எஸ்எஸ்கே அந்த இடத்த வாங்காத நம்முடைய கௌதம் கிணிக்காக விட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் எஸ்எஸ்கே பார்த்தியா நல்லதுக்காக காலம் எப்படி அந்த இடம் எங்களை என்கிட்ட வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னா இப்போ நான் தோத்துட்டு நினைக்காது கௌதம் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை தோக்கடிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. மறக்க சப்ஸ்கிரைப்